என்கிட்ட நடித்தவங்க அது ஆண் நண்பர்களும் சரி பெண் நண்பர்களும் சரி, அந்த இடத்த நான் கொடுப்பேன், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன். அவங்க உட்காந்து பேசினா கேட்பேன். அவங்க காது கொடுக்குறதுல அவ்வளோ சுகம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அவங்களோட சுமைகளை இறக்கி வைக்கிறது, நம்மக்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அப்படின்னா அதை நான் அனுமதிப்பேன். முதல்லலாம் எங்கள் ஆஃபீஸ் பழைய ஆஃபீஸ் ஒன்று, அந்த ஆஃபீஸில் நான் இருப்பேன். என்னை பார்க்க சில பேர் வருவாங்க, வந்து என் முன்னாடி பேசிட்டே இருக்கும்போது அழுதுருவாங்க. அலோவ் பண்ணுவேன், அழட்டும், பிரச்சனைகள் மனசுலேருந்து வெளியே வரட்டும். அப்புறம் போகும்போது அவங்க ரிலாக்ஸ்டாக போவாங்க. சார் மனசுக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. அப்படி ஒரு 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 அன்பும் ஒரு நட்பும் வந்து இருக்கும்போது தான் நான் உங்களோட உட்காந்துருக்கேன், உங்களோட பழகிறேன்றதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? சும்மா ஒரு உட்காந்து வெறும் கடலை போட்டு போகிற ஒரு ஆளை நம்ம இருக்க முடியாது. அதுதான் ஸ்னேகா வந்து அன்றைக்கி அவங்க ஏன்னா அவங்களோட கிராஃப் வந்து ஏற்றம் இறக்கம் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தது. அந்த எல்லாத்தையும் பார்த்த இடத்துல நம்ம எல்லோரும் எப்படி இருந்திருப்போம், இல்லை நம்மளோட பிரச்சனைகள் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எங்கேயெல்லாம் கேட்காமலே கரம் முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களோட பெரிய